ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடகராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரக மாற்றங்களால் அடுத்தடுத்து நிகழக்கூடிய சந்தோஷமான விஷயங்கள் என்ன, அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் என்ன, மேலும் எந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நிறைய தகவல்களை பார்க்க போகிறோம். இதில் ராசியின் அடிப்படையில் மட்டும் இல்லாமல் நட்சத்திர ரீதியாகவும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏப்ரல் 1 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம். பொதுவாக பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது முருகனுக்குரிய அற்புதமான ஒரு நாள். பங்குனி உத்திரம் அப்படின்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வரக்கூடியது என்ன அப்படின்னா, தெய்வீக திருமணங்கள் தான். சிவன், முருகர், ராமர் அப்படின்னு பல தெய்வங்களுடைய திருமண கோலங்களை தரிசிக்க இந்த நாளை விட ஒரு சிறந்த நாள் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஸோ இந்த நன்னாளில் கண்டிப்பாக நீங்களும் போய் முருகன் வழிபாடு செய்துட்டு வாங்க. இன்றைக்கி முருகன்கிட்ட வைக்கக்கூடிய கோரிக்கைகள் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது தான் ஐதீகம். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீரா கஷ்டங்கள் தீருவதற்கும், கடன் தீருவதற்கும், வறுமை நீங்குவதற்கும், செல்வ செழிப்புகளானது கிடைப்பதற்கும் கட்டாயமாக முருகன் வழிபாடு செய்யுங்க. இன்றைக்கி முருகருக்கு விசேஷமான ஒரு நாள். அதனால் அவருக்குரிய அற்புத மந்திரமான ஓம் சரவணபவ அப்படின்ற இந்த மந்திரத்தை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள். புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கிய கடகராசி நேயர்களே, உங்களுக்குடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவானும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரனும், அஷ்டமஸ்தானத்தில் புதன், செவ்வாய், ராகுவும், பாக்கியஸ்தானத்தில் சூரியன், சனியும், தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரனும், ஐனசைன போகஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்திருக்காங்க. ஸோ இந்த கிரகநிலைகளுடைய அடிப்படையில் தான் இந்த காலகட்டங்களானது உங்களுக்கு பலன்களை கொடுக்க போகுதுங்க. இந்த நேரத்தில் பயணங்களில் அதிகமாக சந்தோஷம் அடையக்கூடிய ராசிக்காரங்க அப்படின்னா அது கடகராசிக்காரங்க தான். ஏன்னா இவங்களுக்கு அதிகமான பயணங்கள் பிடிக்கும். வெளியிடங்களுக்கு போகிறது, அடிக்கடி சுற்றுலா போகிறது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பல்வேறு வகையான நன்மைகள் தான் கிடைக்க போகுதுங்க. ஏன்னா கடினமான பணிகளையும் சூழ்நிலைகளையும் நீங்கள் கடந்து வந்துட்டீங்க. இப்போது உங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு விஷயத்தை கொடுத்தா கூட உங்களால் அதை ஈஸியாக செஞ்சு முடிக்க முடியும். நிறைய காரியங்கள் உங்களுக்கு வெற்றி அடையுங்க. அதனால் உங்களுக்கு மனசுக்கு பார்த்திங்கன்னா சந்தோஷம் கிடைக்கும். வேலையின் காரணமாகவோ இல்லை ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் தங்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதிலலாம் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே நீங்கள் இருக்க முடியும். பணவரவும் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரம், தொழில் இதை பற்றிலாம் நீங்கள் விரிவுபடுத்துறதுக்கான திட்டங்களை எல்லாம் நீங்கள் போடலாம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்க போகுது. அதுவும் குறிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக பலன்களை கொடுக்க போகுதுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா முன்னேற்றத்தை நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. வேலை அப்படின்றத பற்றிலாம் தயவு செஞ்சு எந்த ஒரு கவலையும் நீங்கள் படவே படாதீங்க. ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போகக்கூடிய ஒரு நேரம். அதாவது நிர்வாகத்தினுடைய ஆதரவும் கிடைக்கும், குடும்பத்துலேயும் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். அப்படிங்கும் பொழுது ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பானது இருக்குது. அதனால் வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே நடக்காது. ஆனால் குடும்பத்தில் மட்டும் ஏதாவது ஒரு விஷயம் வாக்குவாதத்தில் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது தீரவே தீராது அப்படின்ற மாதிரி இருக்கும். கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அனுசரித்து போங்க. ஏன்னா இல்லறம் சிறப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் 2 பேரும் விட்டு கொடுத்து போகணும். நல்ல புரிதலை வளர்த்துக்கணும். அதுதான் ரொம்ப அவசியமானது. நண்பர்கள், உறவினர்களோடலாம் மனஸ்தாபங்களானது ஏற்படலாம். அதனால் அவங்கள்ட்ட பெருசாக எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இல்லைனா நீங்களும் ஷேர் பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி எதுவும் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது நடக்காமல் போகும் பொழுது அவங்கக்கிட்ட மனஸ்தாபங்களானது உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்த வேண்டாம். எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது தான். அதே பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே இப்போது செய்து முடிச்சிடலாம். ஆனால் அதுக்காக கூடுதலாக நீங்கள் கொஞ்சம் நேரம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இனிமேல் கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பணவரவு எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா பணத்துக்கு கடகராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை இருக்கவே இருக்காது. ஏன்னா அஷ்டம சனியை நீங்கள் தாண்டியாச்சு. இனி உங்களுக்கு பணப்பிரச்சனை இருக்காது. வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்கணும். வாக்குவாதங்கள் இருக்கத்தான் செய்யும். இந்த காலகட்டங்களில் கல்வி பயிலக்கூடிய மாணவர மாணவிகளாக இருக்கீங்க அப்படின்னா மற்றவங்களெல்லாம் அனுசரித்து போங்க. விளையாட்டுகளில் கவனம் செலுத்தாதீங்க. கல்வியில் கவனம் செலுத்துங்க. விளையாட்டில் கவனம் செலுத்துறதோட விட்டுட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு கல்வி கிடைக்காம போயிடும். ஸோ கல்வியிலையும் ஆர்வம் எடுத்துக்கோங்க. இதே கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு டைமிங் தான் இது. நல்ல ஒரு ஆர்வம் காணப்படும். வெற்றிகள்லாம் நிறைய கிடைக்கும். தூர தேசத்துக்கெலாம் நீங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகளை பெறுவீங்க.
அதே அரசியல்வாதிகளாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வாக்கு கொடுக்குறீங்க ஒருத்தங்களுக்கு அப்படின்னா, அப்போ மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தேவையில்லாத இடங்களில் நிறைய பேசாதீங்க. ஏன்னா, அந்த இடமே தேவையில்லாத இடம் அப்படின்றத நீங்கள் முதல்ல உணர்ந்துக்கணும். அங்கே நம்ம பேசுகிறது தவறான ஒன்று. அதனால் தேவையில்லாத இடங்களில் நிறைய பேசாதீங்க. ரொம்ப கவனித்து பாருங்கள். அளவாக பேசுங்க. யாருக்கிட்டேயும் வாக்குவாதங்கள் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எல்லாமே கண்டிப்பாக கடகராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களில் கவனம் செலுத்தணுங்க. இது ராசியின் அடிப்படையில் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாற்றங்கள். இதை நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் வித்தியாசப்படும். அதில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தை உடைய கடகராசி நேயர்களுக்கு என்ன நடக்கப் போகுது அப்படின்னா, எதிலுமே வேகமாக செயலாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இப்போ உங்களுக்கு உருவாகும். ஸோ எதுவுமே லேட் பண்ண மாட்டீங்க. ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்குள்ள ஒற்றுமை கிடைக்குங்க. பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்களோ அதை சொல்கிறத கேட்டு நீங்கள் நடந்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு மனசுக்கு திருப்தியை கொடுக்கும். அடுத்ததாக பூசம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போது உங்களுடைய ஆலோசனைகளை உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க கேட்பாங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சந்தோஷத்தை கொடுக்கும், முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆன்மீக ரீதியாக நிறைய நாட்டங்கள் கிடைக்கும். வீணாக அப்பப்போ உங்களுக்கு அலைச்சலானது ஏற்படலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தொழில்நுட்ப கல்வியில் ஆர்வம் கிடைக்கும். ஸோ தொழில்நுட்பத்தில் நீங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ புதிய புதிய வகுப்புகளில் புதிய புதிய துறைகளில் நீங்கள் சேர்ந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய முயற்சிகள் செய்வீங்க. ஏதாவது ஒரு வகையில் நமக்கு இடம் கிடைக்காதா அப்படின்ற மாதிரியான ஆர்வத்தோடு நீங்கள் செயல்படுறதுனால கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்க போகுது. பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரத்தை உடைய கடகராசி நேயர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதாவது ஏப்ரல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுபகாரியங்களானது நடக்கும். இல்லைனா அதிகமாக நீங்கள் சுபகாரியங்களில் போய் கலந்துப்பீங்க. காரியங்கள்ல எல்லாம் வெற்றிகளானது ஏற்படும். இதுவரைக்கும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இழுபறியாக இருந்ததோ, பிரச்சனைகளாக இருந்ததோ, இதெல்லாம் சாதிக்க முடியல அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்களோ, இப்போ அந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமாக முடிய போகுதுங்க. தேவையில்லாத கவலைகளை எல்லாத்தையும் நீக்கிக்குவோங்க. ஏன்னா இப்போதைக்கு உங்களை பற்றின விமர்சனங்கள் வெளி வருது அப்படிங்கும் பொழுது அதையெல்லாம் பொருட்படுத்திக்காதீங்க. விமர்சனம் அப்படின்னு ஒரு சிலர் செய்துட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் செய்துட்டு இருக்கக்கூடியவங்க செய்துட்டே இருந்துட்டு போகிறாங்க. நீங்கள் கண்டுக்காதீங்க. அப்படி ஒருவேளை ரொம்ப செய்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் இப்போ விட்டுருவாங்க. அதனால் அதை பற்றின கவலைகளை எல்லாத்தையுமே நீங்கள் விட்டு ஒழிச்சிடுங்க. ஏன்னா இந்த காலகட்டங்கள் கடகராசி நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குங்க. ஸோ தொடர்ந்து உங்களுக்கு நல்ல விஷயங்களானது நடக்கிறதுக்காக நீங்கள் என்ன எளிமையான பரிகாரங்களோ வழிபாடுகளோ செய்யலாம் அப்படின்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்ப கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் நீங்கள் தவறாமல் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த விதமான பெரிய ஆபத்துகளும் உங்களை நெருங்கவே நெருங்காது. ஸோ தலைக்கு வந்தது தலைபாகையோடு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆபத்துக்கள் நேராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி எளிமையான வழிபாடுகள் செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பங்குனி உத்திரம் கட்டாயமாக முருகன் வழிபாடு செய்யுங்க. கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்லேயாவது பூஜை செய்துக்கோங்க. வீட்டில் செய்கிறதும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்கும். ஸோ இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சரஸ்வதி தேவியை பூஜை செய்துட்டு வாங்க. நிறைய வெற்றிகள் கிடைக்கும். அதுவும் குறிப்பாக நீங்கள் இந்த காலகட்டங்களில் கல்வியில் தான் நல்ல முன்னேற்றங்களை பார்க்க போகிறீங்க. அங்கே தான் நீங்கள் எதிர்பார்ப்புகளை வச்சுருக்கீங்க. அதனால் உங்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்குறதுக்காகவும் கல்வியில் முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்காகவும் நீங்கள் சரஸ்வதி தேவியை பூஜித்து வாங்க. இந்த மாதிரி எளிமையாக செய்யக்கூடிய வழிபாடுகளே போதும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து நீக்கி கொடுத்துடும். இந்த பதிவில் கடகராசி நேயர்களாகிய நீங்கள் அடுத்தடுத்து நிகழக்கூடிய மாற்றங்களை பற்றி தெளிவாக தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை இந்த தகவல்களானது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவாக இது மாதிரியான மாற்றங்களானது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருடைய கிரக சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அந்தந்த மாதங்களில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளுக்கு ஏற்ப ஏற்படுது. இதை பொறுத்து நமக்கு நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். ஸோ இது மாதிரி எதிர்காலத்தினுடைய விஷயங்களை நம்ம ஆன்மீக ரீதியாக ஜோதிடத்தினுடைய உதவியால் மட்டுமே தெரிஞ்சுக்க முடியும். அப்படி தெரிஞ்சுக்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான கஷ்டங்களானது நீங்கி நமக்கு சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்க முடியும். அந்த நம்பிக்கையில் தான் ஜோதிடத்தின் மூலமாக நிறைய தகவல்களானது வெளிவந்துட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஜோதிடம் பிடிக்குன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நம்மளுடைய சேனலில் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தாங்க இருக்கோம். நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததில்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க.
கூடவே கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களையும் நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த பதிவில் நீங்கள் பார்த்த தகவல்களை போல இன்னுமே கூடுதலான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.